பசுமை டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் ராமேகவுண்டன் பாளையத்தில் நம்ம சுரேசனோட 7H இயற்கை வேளாண் பண்ணையில் இருக்கோங்க. இவர் நம்ம பல்லடம் மற்றும் திருப்பூர் சிவன் சந்தையில் அவர் தோட்டத்தில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து நேரடியாக விற்பனை பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த நேர்காணல் வீடியோவில் அவர் தோட்டத்தில் கடந்த வாரம் நடந்த சிவன் சந்தை நுகர்வோர்களுக்கான உங்கள் குடும்ப உழவர்களுடன் ஒரு நாள் நிகழ்ச்சியின் சின்ன சின்ன காட்சிகளை சேர்த்திருக்கிறோங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க. இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாரும் வந்து அறிமுகப்படுத்திக்கலாங்க. என் பேர் பொன்முத்து, நான் கரடமுத்தூரில் இருக்கேன். நான் சிவன் சந்தையில் நான் ஒரு உழவர். நம்ம தோட்டத்துக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க. முதல்ல பழங்கள் கொய்யா இருக்குதுங்க, தைவான் பிங்கு, இதுக்குள்ள மகாக்கனி இருக்குதுங்க. மகாக்கனிங்கையில் இப்போ வந்து இது வச்சிருக்கிறேங்க. இப்போ மிளகு செடி இப்போ தான் நட ஓட்டுக்குதுங்க. இதில் நடுவாண்டு அன்னாச்சி நட ஓட்டுக்குதுங்க. அப்புறம் அதில் டிராகன் ஃப்ரூட் கொஞ்சம் போட்டுக்குதுங்க. அப்புறம் காய்கறியும் கொஞ்சம் போட்டுக்குதுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் அன்போட எல்லாரும் உடம்பும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு இயற்கையாக பண்ணுறோம். இப்போ கடந்த 2 மாசமா 2 நிகழ்வு வந்து பொன்முத்தனா தோட்டத்துலையும் எங்கள் தோட்டத்துலையும் நடத்துகிறோம். விவசாயிகளோட ஒவ்வொருத்தரோட தோட்டத்தையும் அறிமுகப்படுத்தணும். அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ நாங்கள் எங்களை தான் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இப்போ சுரேஷன் என்ன தெரியும், சுரேஷனாவை தெரியும், பொன்முத்தனாவை தெரியும், பாரதினாவை தெரியும், பிரபன்னாவை தெரியும். இப்போ அவங்க பின்னாடி யார் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க என்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியாது உங்களுக்கு. ஸோ அப்படி நம்ம பொருளை கொண்டு வரது இல்லாமல் அந்த பொருள் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, எப்படி உற்பத்தி ஆகுது, அதுக்கு எவ்வளோ மெனக்கடல் இருக்குது, அங்கே என்ன சிரமங்கள் இருக்குது, இயற்கையாக சூழ்நிலைகள் என்ன பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இதை நீங்கள் 4 பேர்த்துக்கு போய் சொல்லணும். இதை உணர்ந்துக்கிட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அது இன்னும் உணர்வுபூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் எல்லாத்தோட தோட்டத்துலேயும் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறோம். அதாவது எல்லாத்துனாலையும் வேலை செய்ய முடியாது, ஆள் வச்சு வேலை செஞ்சுட்ருக்கோம். இங்கே வந்து இப்போ சுரேசனா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பமாக அவங்க எல்லாருமே உழைப்பாளிகள், எல்லாருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில், அதாவது நிலத்தில் ஒவ்வொரு வேலைகளை பிரிச்சுக்கிட்டு ரொம்ப அருமையாக செஞ்சிட்ருக்காங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் இணைஞ்சிக்கிட்டு இங்கே காய்கறிகள் பல்வேறு விதமான காய்கறிகள் போடுறாங்க. இப்போ கொஞ்சம் பழங்களும் நடவு பண்ணியிருக்காங்க. நிறைய உழைப்பு போடுறாங்க. நான் 3 ஏக்கரால் இயற்கை முறையில் காய்கறிகள், பழங்கள் அண்டு தானிய வகைகளும் போட்டுக்கிறேங்க. அப்புறம் கரும்பும் போட்டுருக்குறேங்க. அப்புறம் நான் காய்கறியில் சிவன் சந்தையில் விற்பனை பண்ணிட்டுருக்கேங்க. இது பந்தல் வந்துங்க மேலே பீக்கிங்க போட்டிருக்குதுங்க. சரி. அப்புறம் சொரக்காய் கொஞ்சம் போட்டுக்குதுங்க. அடுத்தது பாகல் கொஞ்சம் போட்டுக்குதுங்க. கீழே வந்து கீரை கொஞ்சம் போட்டிருக்குங்க. இது வந்து அவரை செடி போட்டுக்குதுங்க. இது 4 அடி இடைவெளிங்க. 4 அடி பெட்டில் 2 அடி இடைவெளி விட்டுங்க. 4 அடியில் 3 ரக காய்கறி வருங்க. ஒன்று கத்திரி வச்சா, ஒன்று அடுத்து தக்காளி வச்சுருப்போங்க. அடுத்தது வந்து காலிஃப்ளவரோ அல்ல முட்டைக்கோசை இது நடவு போட்டிருப்போங்க. ஓகே. இது வந்து நிரந்தர வேளாண்மைங்களா இல்லை அப்பப்போ நம்ம அழிச்சு இந்த மேட்டு? இது பெட்டு வந்து டேட்டி உழவு ஓட்டாத முறைங்க. சரி. இது வந்து வீடலை மட்டும் ஓட்டி அப்படியே பெட்டை அப்படியே வச்சுக்கிறதுங்க. இது இப்போ களைகளெல்லாம் எப்படி? களைகளை கையிலேயே பிடிங்கிறதுங்க. சரி. அடுத்தது மாறி வருங்க. அடுத்தது வந்து வெந்தயம் உண்ணா, வெந்தயனுக்கு அடுத்தது அது அந்தளவு பார்த்து. இது வந்து டோக்கா தக்காளி இருக்குதுங்க. பச்சை பட்டைன்னு சொல்லுவாங்க. ஜெரி தக்காளியும் இருக்குதுங்க. சரிங்க. அந்த குட்டி குட்டியாக இருக்கிற தக்காளி அது ஜெரி தக்காளி, ஜெரி தக்காளிம்பாங்க. பெட்டு முறையில் சின்ன வெங்காயம் ஊனி இருக்குதுங்க. இது சின்ன வெங்காயம்னா இதில் பெட்டுக்கு 3 ஹோஸ் போட்டிருக்குதுங்க. சரிங்க. தண்ணி பாயிறது. இது வந்து ரெயின் ஹவுஸ் மாதிரி இருக்கு. ரெயின் இல்லைங்க, இது வந்து சொட்டுவான்னு சொல்லுவாங்க. ட்ரிப்பர் மணிக்கு 8 லிட்டர் விழுந்துக்குங்க. 1 மணி நேரம் விட்டு அந்த பெட்டு ஃபுல்லாக நனைஞ்சுக்குங்க. இதெல்லாம் வந்து முடிகிறப்ப இது வர்றக்காக இது அடுத்த பேச்சுக்குங்க. பூ பூக்கும்போது அடுத்த பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க. சரி. இதுவும் பேட்டு முறை தாங்க. அவரை ஊனி இருக்குதுங்க, மிளகாய் ஊனி இருக்குதுங்க, கத்திரிங்க. அடுத்து ஒரு 4 பேட்டுக்கு அடுத்தது காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, வெண்டை, கொத்தவரை ஊனி இருக்குங்க. அடுத்தது அந்தளவு வந்துங்க சிறகாவரை ஊனி இருக்குதுங்க, கீரை கொஞ்சம் போட்டுருக்குதுங்க. சரி. இது வந்து சந்தையில் விற்பனை செய்கிறதுனால நீங்கள் வந்து ஆமாங்க, சந்தையில் இங்கே தோட்டத்துக்குலேயும் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தோட்டத்துக்குள்ளுமே கஸ்டமர் வர்றாங்க. சந்தை அன்னைக்கு 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள வந்து வாங்கிக்குவாங்க. ஓ, சந்தை அன்னைக்கே வந்து நீங்கள் சந்தை அன்னைக்கு குரூப்பில் நான் இங்கே ஒரு தனி குரூப் வச்சுக்கிறேன். சரி. அதை இப்போது போட்டு விட்டுருங்க. இது வந்து நாட்டு ரகங்க, குஜராத் வெரைட்டி. இது ஒரு நாட்டு ரக கம்புங்க. இது நீளம் வந்து 2 அடி பக்கம் வருங்க. சரி. இது ஒரு ரக கம்புங்க. இதுலேயே கருப்பு வெள்ளை. ஆமாங்க, அது கொஞ்சம் கலந்து போச்சுங்க. விதையில கலந்து வந்தனால இது ஒரு ரக கம்பு ஆகி போச்சுங்க. இது வந்து முள்ளங்கிங்க. முள்ளங்கி. பீட்ரூட்டுக்கும் இது ஓரத்தில் முள்ளங்கி ஊனிட்டாங்க. அது 28 நாளில் முள்ளங்கி பிடிங்கிக்கலாங்க. இது மட்டும் பீட்ரூட் மட்டும் இப்போ சாம்பிள் நல்லா வந்ததுன்னா சரி
நாமளே இங்கேயே நாற்று பண்ணை சிறுசாக போட்டு இங்கேயே ட்ரையல் போட்டு ஊனிக்கலான்னு பிளானிங். இப்போ நாற்று பண்ணையில் தான் கொடுத்துருக்குதுங்க விதை. சரி, நாற்று பண்ணையில் கொடுத்து முளைக்க வச்சுருக்குதுங்க. இப்போ நம்ம தோட்டத்துக்கு பிஏபி தண்ணி பாயுதுங்க. இது வந்து கரும்பு பனிக்கரும்புன்னு சொல்லுவாங்க, பொங்கல் கரும்புன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இது தை மாதம் வெட்டலாங்க, நம்ம சந்தைக்காக போட்டிருக்குது. இது வந்து இந்த வருஷம் தான் இந்த வருஷம் சாம்பிள் போட்டுக்குது, நல்லா வந்திருக்குதுங்க. சரி, அப்போ அது பூரா காய்கறி போட்டிருக்குதுங்க. சரி, சுற்றியும் வந்து பப்பாளி வச்சுருக்குது, நடுவான மகோக்கனி வச்சுருக்குது. மகோக்கனி கீழே மிளகு செடி இப்போ தான் வச்சுருக்குதுங்க, இப்போ தான் நடவு போட்டிருக்கு. இது பொங்க கரும்புக்குள்ளே ஊடு வயிற பெரிய வெங்காயம் ஓரத்தில் நெட்டிக்கிறேங்க. இது 90 நாள் எடுத்துட்டு இந்த மண்ணை தூக்கி 2 இலையை அணைச்சிருவோம். அணைச்சிட்டா அப்புறம் இது தை பொங்கலுக்கு வெட்டிக்கலாங்க. பொலியோரத்தில் மண் அரிக்காத இருக்கிறதுக்காக சோத்து கத்தால இந்த பொலியோரத்தில் ஃபுல்லாக அடிந்தலைக்கி வச்சுருக்குங்க. சரி, மகோக்கனி மரத்துக்கு கீழே பெப்பர் இப்போ தான் நடவு போட்டிருக்குதுங்க. நம்ம தோட்டத்துக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மகோக்கனி மரத்துக்கு கீழே நடவு போட்டிருக்குதுங்க. இதில் வந்து முட்டைக்கோஸ் பாதி போட்டிருக்குதுங்க, காலிஃப்ளவர் பாதி போட்டிருக்குது, வெண்டை கொஞ்சம் போட்டிருக்குதுங்க. அங்கே வந்து கேரட் போட்டிருக்குதுங்க, பீட்ரூட்டும். சரி, கேரட்டு நம்ம தோட்டத்துக்கு நல்லா வருதுங்க. இது வெயில் காலம் அப்படிங்கிறது மாதிரில வெயில் காலத்துக்கு கொஞ்சம் கேரட் வர மாட்டேதுங்க. சரி, இந்த சீசன்லாம் நல்லா வருதுங்க. இந்த கேரட் எத்தனை நாள் ஆச்சுங்க? கேரட்டு 1.5 மாதம் இருக்குங்க. இது சந்தைக்காக கரும்பு ஊனி இருக்குதுங்க. இது கரும்பு இது 10 மாதம் ஆச்சுங்க. சந்தையில் ஜூஸ் போட்டு கொடுத்துட்றதுங்க நேரடியாங்க. நீங்கள் சந்தைக்கு வரும்போது அளவளவாக வெட்டிட்டு வந்து? ஆமாம், அளவளவாக வெட்டி மிஷின் எல்லாம் கொண்டு வந்து சந்தையில் ஜூஸ் நேரடியாக ஜூஸ் போடுறதுக்காகவே அந்த கரும்பு? ஆமாம், கரும்பு நட்டி இருக்குதுங்க. இது கரும்பு வாடினா தான் டேஸ்ட் வருதுங்க. சரி, அதனால் தண்ணி விடாத வச்சுருக்குது. இது வந்து கரும்பு வந்து நாத்தா நட்டுருக்குதுங்க. கர்ணையா நட்டில் நாத்தா நட்டி இருக்குதுங்க. 5 அடி இடைவெளி, 5 அடி அகலம், 5 அடி இடைவெளி, செடி 5 அடி இடைவெளி நட்டி இருக்குதுங்க. ஏன்னா இடைவெளி இருக்குன்னா பில்லெல்லாம் வந்து வீடரை வச்சு ஓட்டிக்கிறக்காக. இதுவும் வந்து ஜூஸ் போடுறதுக்காக தானே? ஜூஸ் போடணும். இப்போ கரும்புமே வந்து நீங்கள் விட்டு விட்டாதான் போட்டுக்கிறீங்க. முடியும் போது இது முடியும் போது அடுத்து இது வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம தோட்டத்தில் ஓரத்தில் பல மரங்கள் வச்சுருக்குதுங்க. சரி, அதுக்காக மகரந்த சேர்க்கைக்காக தேன்பெட்டி 2 பெட்டி வச்சுருக்குதுங்க. பல வகைகள் நிறைய இருக்குதுங்க. கொய்யா இருக்குதுங்க. இது வந்து ஆப்பிள், சமவெளியில் வர ஆப்பிள் செடி இப்போ தான் வாங்கி நட்டி இருக்குது. சரி, சமவெளியில் வர்றதுக்கும் தனியாக ஒரு ஆப்பிள்? ஆமாங்க, இப்போ தான் இதை கொடுத்துருக்குறாங்க நாற்று பண்ணையில். அப்புறம் இது இருக்குதுங்க, அண்ணாச்சி உள்ள ஒவ்வொரு மகோக்கனி மரத்துக்கு சென்டரில் அண்ணாச்சி இருக்குதுங்க. சரி, அப்புறம் மகோக்கனி கீழே பெப்பர் இப்போ தான் நடவு போட்டிருக்குதுங்க. ஓகே, இது வந்து ஒரு உணவுக்காடு மாதிரி? உணவுக்காடு. இது வந்து வெண்பூசணியில் விதை தன்னால் முளைச்சி இது தன்னால் வர்றதுங்க. சரி, அப்புறம் இது இடைவெளி இருக்குங்காட்டி இது கொத்தவரை ஊனி இருக்கிறாங்க. இது வந்து சேனக்கிழங்கு கிழங்கு ஊனணுங்க, இப்போ தான் வந்துகிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் இடைவெளி இருந்தால் கிழங்கு ஊனி விட்டுறதுங்க. அப்புறம் அது வந்து இது சக்கரை வெள்ளைக்கிழங்கு நடவு போட்டிருக்குதுங்க. இது சொட்டு நீர் போட்டிருக்குதுங்க. அதுக்கு செடி இடைவெளி இருக்கிற பக்கம் மற்ற செடி எது இருக்குதோ நம்ம குச்சிக்கிழங்கு, சக்கரை வெள்ளைக்கிழங்கு, சப்போட்டா மூணு இருக்குதுங்க. இது பெருநெல்லி செடி, நாட்டு பெருநெல்லிங்க. இது நம்ம தோட்டத்துக்குள்ள காவல் தெய்வம். இது விநாயகர் இருக்கிறாங்க, அன்னமார் சாமி, கன்னியாத்தா கருப்பராயன் இருக்குது. இது வருஷத்தில் 2 நாள் திருவிழா பயங்கரமாக கொண்டாடுவோங்க. இது வந்து மிளகாய் போட்டிருக்குதுங்க சந்தைக்காக. அது வந்து குதிரைவாளி. இது வந்து உணவு கடை, சப்போட்டா இருக்குதுங்க, ஜெர்ரி இருக்குதுங்க. அப்புறம் வாட்டர் ஆப்பிள். இது ஜெர்ரிங்க, இது ஒரு செரி பழங்க. அது வந்து வாட்டர் ஆப்பிள் இருக்குதுங்க. அடுத்து பலாமரம் இருக்குதுங்க. இது வந்து அடர் நாட முறையில் ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. 2 லைன் நம்ம சாம்பிளுக்கு வச்சுருக்குதுங்க. நம்ம தோட்டத்துக்கு எப்படி வருன்னு அதுக்கு நடுவே அண்ணாச்சி வச்சுருக்குதுங்க. நம்ம சந்தையில் காய்கறியும் போக தானியங்களும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. நம்ம தோட்டத்தில் முதல் முறையாக குதிரைவாளி போட்டுருக்குறேங்க. நல்லா வருதுங்க. இன்னும் 1 மாதம் கழித்து வெட்டி கருதை எடுத்து சந்தைக்கு கொண்டு போயிடலாங்க. இது வந்து காட்டுக்கு தேவையான இடுபொருள் வந்து நாமளே தயாரிச்சுக்கிறோங்க. அங்கே மாடு கட்டிங்க, அங்கேருந்து இதுக்கு வந்து யூரின் கலெக்ட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இதில் ஜீவாமிர்தம் போட்டுக்கிறதுங்க, தலைக்கசாயம், ஈயம் போட்டு வச்சுக்கிறேங்க, சைனா பேட்டரியை போட்டுக்கிறேங்க. அப்புறம் மீன் அமிலம் இதெல்லாம் வச்சுருக்குறேங்க. அப்புறம் மண்புழு உரம் வச்சுருக்குறது. அதில் டெய்லி தண்ணி விடும்போது அந்த ட்ரம்மில் கலெக்ட் ஆகிக்குங்க. அதுலேருந்து எடுத்து இதில் வடித்து விட்டுட்டா கிணத்துக்குள்ளே போய்க்குங்க. இது
கிணத்துல போனால் காடு ஊற பாஞ்சுக்குங்க. இது சைனா பேட்டரியாவும் அதுவுமே டெய்லியும் போயிட்டே இருக்குங்க. இப்போ இது மண்புழு உரம் வந்து அந்த பெட்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஆமாம், அந்த ட்ரம்மில் போய் கீழே கலெக்டாயிங்க. டெய்லி இப்போ மண்புழுவுக்கு தண்ணி விட்டாங்க. ஈரப்பதம் வந்து அது விட்டால் அது மட்டும் தண்ணி வந்து அதையுமே காட்டுக்கு டெய்லி விட்டுக்கலாங்க. சரி. அப்புறம் இஞ்சி பூண்டு கரைசல் காடு கூட ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு கரைசல் தலைக்கசாயி இருக்குதுங்க, அதே அடிச்சுக்கிறதுங்க. டெய்லி தண்ணி இடுபொருள் போயிட்டே இருக்குங்க. அப்போ நீங்கள் இடுபொருளும் வெளியில் வாங்குறது இல்லைங்க, இங்கே நாமளே செஞ்சுக்கிறதுங்க. இது இப்போ தான் வெங்காயம் எடுத்து அறுவடை பண்ணி வச்சுக்கிறேங்க. வாரம் எவ்வளோ வெங்காய சந்தைக்கு தேவையோ அறுவடை பண்ணி கொண்டு போய் சந்தையில் விற்பனை பண்ணிட்டு. இது எதுக்குன்னா கரும்பு வந்து மேலே தோல் நீக்கிறதுக்காக இது செஞ்சு வச்சுருக்குதுங்க. அப்புறம் இது மோட்டர் முறையிலுமே அதுவும் இருக்குதுங்க, அதுவும் தோல் நீக்கலாங்க. இது வந்து ஜூஸ் போடுறதுக்காக ஜூஸ் போடும்போது மேலே தோல் நீக்கிறது. ஃபஸ்ட்டு கரும்பு வந்து வெட்டிட்டு வந்துங்க, அதில் தோல் நீக்கிட்டு அடுத்தது இந்த மிஷினுக்கு வரணும். மிஷின் சந்தைக்காக இது பேட்டரியில் வாங்கி வச்சுருக்குறோங்க. இப்போ நீங்கள் வந்து சிவன் சந்தையில் வந்து மஷ்ரூமும் விற்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அது வந்து எப்படி ஒரு ஐடியா வந்து அது இயற்கை முறையில் பண்ண முடியும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சுங்க? எப்படி நான் ஜாபில் இருக்கும்போது ஈசா மூலியமாக ட்ரைனிங் எடுத்துட்டுங்க, அவிதான் சொல்லி கொடுத்தாங்க. மஷ்ரூம் வந்து நான் 20 வருஷம் கனவு செய்யலான்னு ஜாபுக்கு முன்னாலும் செய்ய முடியலைங்க. இப்போ சிவன் சந்தை வந்துங்க, மஷ்ரூமும் பண்ணலான்னு டீமில் கேட்டால் சரி பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் இது வந்து ஈசா மகா மஷ்ரூம் அவை வந்து ட்ரைனிங் ஈசா மூலியமாக கொடுத்தாங்க. அது வந்து வேவிக்கிற முறைங்க, வைக்கப்புள்ள வேவிக்க முறைங்க. அப்புறம் நம்ம சந்தை SVK ஆர்கானிக் ஃபார்ம் நம்பியூர் லோகநாதன் அவர் வந்து எண்ணெய் கரைசலில் ஊற வைக்கிற முறையும் சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டுமே நல்லா இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வைக்கப்புள்ள இதில் பொடியாக நறுக்கிறதுங்க, நறுக்கி ட்ரம்மில் 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. முதல்ல வைக்கப்புள்ள ஊற வச்சிடுறதுங்க. அப்புறம் எடுத்து 1.5 மணி நேரம் வேவிச்சுட்டுங்க, அடுத்து ட்ரையில் போட்டு தண்ணி புழிஞ்சு எடுத்துட்டுங்க, அப்புறம் தார்பாய் போட்டு ஒரு 1 மணி நேரம் ஃபேன் கீழே உலர்த்திட்டுங்க, அப்புறம் பேக் பண்ணிடுறது. பேக் பண்ணக்கு அடுத்தது குடிலுக்கு கொண்டு போயிடுறதுங்க. இது வந்து சுத்தமான ஆர்கானிக் முறைங்க, கெமிக்கலுங்கிறதே இல்லை, சுத்தமாக ஆர்கானிக் முறையில் நம்ம காளான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோங்க. பேக் பண்ணக்கு அடுத்தது இந்த பேட்சில் கொண்டாந்து இங்கே வச்சுருங்க. இது 18 நாள் கழிச்சு இந்த பேஜுக்கு கொண்டாந்துடுறது. இந்த பேஜ் எதுக்கும் 18 நாள் இதுக்கு தண்ணி படக்கூடாது, இந்த பெட்டுக்கு தண்ணி படக்கூடாதுங்க. 18 நாள் கழிச்சு இதில் ஸ்ப்ரே இது ஆட்டோமேட்டிக் பண்ணியிருக்குதுங்க. 2 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் ஓடுற மாதிரிங்க. மேலே ரெயின்கன் மாட்டிருக்குதுங்க, பாகர் மாட்டி இருக்குதுங்க. ஓகே, பாகர். இது நம்ம சிவன் சந்தைக்காகத்தான் பண்ணியிருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குதுங்க. இன்னும் காளான் தேவை அதிகமாக இருக்குது. என்னால் சந்தை ஒரு நாள் பார்க்குறனால அதிகமாக போட முடியலைங்க. இது ரெகுலராக போட்டால் கொஞ்சம் காளான் அதிகமாக கொண்டு போகலாங்க. இது காளான் சூப்பராக வந்திருக்குது பாருங்க. இது காளான் பண்ணைக்கு போகிறதுக்காக ட்ரம்மில் தண்ணி சேர்த்து வச்சுருக்குதுங்க. இது டைமர் அது வச்சுருக்குதுங்க. 2 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஓடுங்க. இது எக்ஸஸ் ஃபேன் வந்து இது எதுக்குன்னா உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே ஏற்றுறக்கு 1/2 மணி நேரம் காலையில் ஓடுங்க. அப்புறம் 1/2 மணி நேரம் ஓடுனா அடுத்தது வந்து உள்ளே தள்ளுறதுக்கு 1/2 மணி நேரம் காலையில் ரெகுலராக 6 to 6 வரைக்கும் உள்ளே வெளியே காற்றை தள்ளுங்க, உள்ளே இருக்கிற காற்றை வெளியே ஏற்று. அப்புறம் 6 to 7 மணி வரைக்கும் வெளியே இருக்கிற காற்றை உள்ளே கொண்டு போயிருங்க. இதெல்லாம் டைம் செட் பண்ணி வச்சுருக்குதுங்க. வேலை எவ்வளோ சுலபமாக குறைக்க முடியுமோ அதுக்காக டைமர் செட் பண்ணி வச்சுருக்குது. இது நம்ம தோட்டத்தில் திராட்சை வருமானம் கொஞ்சம் சாம்பிளுக்கு நெட்டி பார்த்துருக்குது. இது நல்லா வந்திருக்குது. நம்ம தோட்டத்துக்கு 7H இயற்கை வேளாண் பண்ணின்னு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பேர் எப்படி? அது திருப்பதி ஏழுமலையான் பேருங்க. ஏழுமலையானுக்கு இங்கிலீஷ் ஷார்ட்டாக 7Hன்னு பேர் வச்சுருக்குது. 7 ஹில்ஸ் அப்படிங்கிற 7 ஹில்ஸ்க்கு 7H 7H. ஓகே, அது தங்கச்சி இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க, லோகோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பூரா நாட்டு ரகங்க, 7-8 வெரைட்டி நடவு போட்டிருக்குதுங்க. இது வந்து டோக்க தக்காளி, இது பச்சை பட்டாணி, இதில் ஜெர்ரி தக்காளின்னு சொல்லுவாங்க. இது ஹைப்ரிட் தக்காளிங்க. அப்புறம் நம்ம தோட்டத்தில் ஈக்கியாக விளைஞ்ச மக்காச்சோளத்தையே ரவையை பண்ணியும் சந்தைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறேங்க. முதல்ல கருது கொண்டு போய் விற்றுக்கிறதுங்க. அப்புறம் முத்துனதை வந்து கருதாக பண்ணி சோளத்தை எடுத்து ரவை பண்ணிக்கிறதுங்க. பலகாரங்கள் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரே ஒரு பலகாரம் தான் நான் கொண்டு வரதுல உண்மையான முழு சத்துக்கள் இருக்கிறது தேங்காய் லட்டு. கொப்பரைக்காயை அரைச்சு மிக்சியில் போட்டு அரைச்சு அது கூட மண்டவெல்லாம் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பொட்டுக்கிழமை, அவ்வளோதானு. அந்த ஒரு பலகாரம் தான் நான் வந்து உண்மையான மதிப்பு கூட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு பேருக்கு. மற்றது எல்லாமே வந்து எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்றதுதான். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் இது ஏன் சொல்ல வரேன்னா,
நாளடைவில் பாலாஜி வந்து பலகாரம் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, கொண்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க வீட்லயே செஞ்சுக்கணும். இப்ப எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்ப வர நான் நுகர்வோர் எங்கிட்ட கேட்கறாங்க, ஏங்க நான் கொஞ்சம் சக்கரை அதிகம் போட்டா கேக் வந்து கொஞ்சம் வடவடன்னு வந்தது அப்படின்னு. அப்போ அந்த சந்தேகத்தை கேட்கற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோட தெரிஞ்சுக்கிறேன். தயவு செய்து ஒன்று சொல்கிறேன், எந்த காரணம் கொண்டு எந்த எதையுமே வந்து கொதிக்க வைக்காதீங்க. கொதிக்க வச்சிங்கன்னா அந்த ஊட்டச்சத்து பூரா போயிடுது. அதனால் வந்து எதை சாப்பிட்டாலும் பச்சையாக தான் சாப்பிடணும். நான் இவ்வளோ நேரம் நீங்கள் தோட்டமெல்லாம் நல்லா சுற்றி காமிச்சிங்க. இப்போ நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரும்போது வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரசாயன விவசாயத்தில் எல்லாருமே வந்து பீக்கில் இருந்தாங்க, எல்லாமே இன்ட்ரெஸ்டடாகவும் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஜாப்புக்கு போயிட்டு இருந்தேங்க. ஜாப்புக்கு போகும்போது பசுமை விகடன் முதல்ல ஆரம்பித்தாங்க. பஸ் எடிட்லேருந்து வாங்கும்போது படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இயற்கை விவசாயம் செய்யலான்னு ஒரு தூண்டுதல். அப்போ ஜாப்பும் விட முடியலைங்க. அதனால் ஈசா மூலிமா ஒவ்வொரு பயிற்சி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை ஓட்டதுனால எனக்கு லீவு கிடைக்கும் போது எங்கெங்கே பயிற்சி போட்டாங்களோ அங்கே எல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேங்க. அப்புறம் ட்ரைனிங் எடுக்கும்போது பொன்முத்தண்ண அறிமுகம் கிடச்சிதுங்க. அவர் வந்து தம்பி நீ இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுன்னு தோண்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொரோனா வரும்போது எனக்கு அதிக நாள் லீவ் கிடச்சிதுங்க. இந்த காடு வந்து குரங்காடை கடந்தது. குரங்காடை கிடக்கும்போது அடுத்து நான் கொரோனாவுக்கு அடுத்து வந்து இந்த காட்டை கல்லெல்லாம் மவைச்சு எடுத்துகிட்டு போர் ஓட்டி கிணறெல்லாம் வெட்டி அப்புறம் தான் காய்கறிகள் பழங்க வகைகளை உண ஆரம்பித்து நம்ம சிவன் சந்தையில் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரும்போதே வந்து சந்தை வந்து இருந்தது, சந்தையில் விற்பனை வாய்ப்பு இருந்ததுனால நான் உள்ள போகிறக்க உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சந்தைக்கு தேவையான பயிர்களை மட்டுமே நீங்கள் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சந்தைக்கு எப்படிங்கன்னா நான் பண்ணுறது அடுத்து பண்ண மாட்டாங்க, அடுத்து பண்ணுறது நான் பண்ணக்கூடாதுங்க. இப்படி பண்ணாது. ஏன்னா எல்லாம் ஒரே பயிர் பண்ணிட்டா விற்பனை காய் மீந்து போயிருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலப்பு பயிர் பண்ணிக்கிறது. பல வகைகள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பல வகைகள் நட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து சிவன் சந்தையில் வந்து பல்லடத்துலையும் திருப்பூர்லையும் வந்து பல்லடத்தை சுற்றி இருக்கக்கூடிய சில விவசாயிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை ஆரம்பித்த சந்தை அது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து திட்டமிட்டுக்குவாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயிர்களை வந்து அவங்கவுங்க தோட்டங்களில் அவங்கவுங்க நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பயிர் நல்லா வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பயிர் பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில் இவர் வந்து காய்கறிகளும் பண்ணியிருக்காரு, பழங்களும் வந்து நிறைய பண்ணியிருக்காருங்க. இந்த மாதிரி தான் வந்து திட்டமிட்டு தான் வந்து அவங்க வந்து பயிரே பண்ணுறாங்க. திட்டமிட்டு விலையை நிர்ணயிச்சுக்கிறோம், நாங்களே நிர்ணயிச்சோம். விலையும் வந்து அந்த இடுபொருட்கள் நம்ம வேலை இப்போ இது அதெல்லாம் பொறுத்து முடிவு பண்ணிக்குவீங்களா? விலை எப்படி? விலை வந்து ஒரே தக்காளியும் வெங்காயம் மட்டும் ஏற்றம் இருக்கு, மற்றதெல்லாம் ஒரே சீராக வச்சுக்கிறது. சரி. கீரைகளை ஒரே வருஷம் ஃபுல்லா ஒரே இதுதான். அப்போ நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து இயங்குறதுனால வாரம் ஜூம் மீட்டிங் பேசிக்குவேங்க, சந்தையில் பேசிக்குவேன். இப்போ பேசிட்டு இந்த பயிர் ஒரு செடி பூக்கும் போது அடுத்த பயிர் திட்டமிட்டு நட ஓட்டுறதுங்க. அப்படின்னா தான் அடுத்த கிராப்பு வந்துடுங்க. சரிங்க. சந்தையில் வந்து விற்கிறதுக்கு ரெகுலராக காய்கற மாதிரி விற்பனை வாய்ப்பு வருங்காலத்துலேயும் இதை விட அதிகமாக இருக்குது. இன்னும் இயற்கை விவசாயத்துக்கு வரையே நிறைய வரலாம் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நீங்கள் சந்தையில் வந்து கரும்பு ஜூஸ் வந்து நீங்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஐடியா வந்து எப்படி வந்ததுங்க? நம்ம சந்தையில் கரும்பு ஜூஸ் வந்து யாருமே இயற்கையாக பண்ணலைங்க. அதனால் ஜூஸ் வந்து வெளியூர உரம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம இயற்கையாக பண்ணி நம்ம சந்தைக்கு நம்ம நுகர்வோருக்கு ஜூஸ் கொடுக்கலான்னு நட ஓட்டங்காட்டி நம்ம தோட்டத்துக்கு சூப்பராக வந்ததுனால நம்ம தோட்டத்துக்கு மிஷினை வாங்கி நம்ம நேரடியாக சந்தையிலே போய் ஜூஸ் போட்டு நேரடியாக கொடுத்துட்ருக்குறோங்க. முக்கியமாக இந்த சந்திப்பு எதுக்காக அப்படின்னா, நாங்கள் வெறுமனே வந்து விவசாயம் பண்ணிட்டு ஒரு பொருளை கொண்டு வந்து விற்றுட்டு இப்படியே போகிறதுக்காக இல்லை. இப்போ என்னென்னா எல்லாருமே பேசின மாதிரி இயற்கை விவசாயங்கிறது வந்து ரொம்ப கடுமையான ஒரு சூழல் தான். நேரங்காலம் பார்க்காம நம்ம ஓய்வு இல்லாமல் ஒரு நல்லதுக்கு எடுத்துக்கு போகாமல் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இயல்பாக நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் இப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சோம்னா இப்படி கிடையாதுங்க. விவசாயம் பண்ணாங்க, நேரம் கிடைக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. விவசாயம் பண்ணவங்க தான் இந்த ஊரில் இருக்க விழாக்கள் ஆகட்டும் ஒரு நிகழ்ச்சிகளாக ஏற்படுத்திக்கிட்டு அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே நமக்கு எங்கே நேரம் இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து விவசாயம் மூலமாக உணவு மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கல, அதுலேருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு கட்டாயம் நம்மளுக்கு வந்திருக்குது. அது அப்படியான ஒரு பார்வை தான் வந்து விவசாயத்தை கடினமான சூழலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. அப்போ இது ஒரு நாளில் மாறிடுமா? நம்ம பணம் சம்பாதிக்காமல் நம்ம தேவையை மட்டும் நம்ம நிலத்தில் பூர்த்தி பண்ணிட்டு நம்மளோட வாழ்வியலை சரியாக அமைச்சிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம விவசாயத்துலேருந்து வருமானம் ஈட்ட வேண்டியதாக இருக்குது, நம்ம ஆரோக்கியத்தையும் சரியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது போக ஒரு மனிதருக்கான நேரத்தையும் வந்து
இந்த இடத்துல நம்ம ஏற்படுத்திக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு நாள் நடந்துருமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கான முதல் படி தான் வந்து நாங்கள் சிவன் இயற்கை சந்தை ஆரம்பித்தோம். ஸோ அதிலோட தொடர்ச்சி தான் வந்து இந்த நிகழ்ச்சி. எங்களோட உணர்வுகள் எல்லாத்தையுமே வந்து நுகர்வோராகி உங்களுக்கும் சேர்த்தணும். நீங்களும் வந்து படிப்படியாக வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்துட்டு உங்களோட வாழ்விலையும் மாற்றிக்கணும், நீங்கள் 4 பேர்த்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதான் அந்த நிகழ்ச்சியோட நோக்கம். வணக்கம், என்னோடய பேர் ஆர் முத்துசாமி, கண்டியங்கோயில் கிராமம், சின்னாரியவட்டி. இயற்கை விவசாயத்தின் மீது நாட்டம் கொண்ட நான், எங்கள் ஊர் விவசாயிகளும் ஒரு சில விவசாயிகள் இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வமாக உள்ளார்கள். இன்று நடக்கும் இந்த சிவன் சந்தை உழவர்கள் மற்றும் நுகர்வோர் சந்திப்பு விழாவுக்காக எங்கள் கிராமத்திலிருந்து ஒரு 4-5 விவசாயிகள் இங்கே வந்துள்ளோம். எங்கள் ஊரில் ஒரு சில விவசாயிகள் இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வமாக உள்ளார்கள். அவர்களை அடையாளம் கண்டு இந்த இயற்கை விவசாய சந்திப்புக்கு அழைத்து வந்துள்ளேன். இந்த இயற்கை விவசாயத்தில் இந்த ஆல்ரெடி இவங்க பண்ணிட்டு இருக்கிற விவசாயத்தில் என்னென்ன சிரமங்கள் இருக்குது, அதிலிருந்து நாம் எப்படி எளிதில் வெளியில் வரலாம் அப்படிங்கிறத இந்த சந்தையில் நாங்கள் முழுசாக அறிஞ்சிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அமையுது. அது மட்டும் இல்லாத இன்னும் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து இன்னொரு 4-5 விவசாயிகளை ஒன்றிணைத்து கீரைகள், காய்கறிகள் இந்த மாதிரி விவசாயிகளை ஒன்றிணைந்து களம் கண்டுபிடிச்சி அவங்கள ஒருங்கிணைச்சு அவங்களையும் இந்த இதுக்குள்ள கொண்டு வரலாம்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாத எங்கள் விவசாயிகளை ஒன்று சேர்ந்து இவங்க எப்படி சிவன் இயற்கை சந்தை விவசாயத்தை உருவாக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஒரு இயற்கை விவசாய சந்தை உருவாக்கலாம் என்ற எண்ணத்தில் நாங்கள் அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதில் விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் போயிட்டு இருக்குது. என் பேர் தெய்வசிகாமணி, நான் கண்டிங்காய் கிராமம் சுபேவனம்பாளையத்திலேருந்து பேசுகிறேன். சிவன் இயற்கை சந்தை கூட்டத்துக்காக வந்தேன். நாங்களும் இதே மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கிறேன். தக்காளி 2 வருஷமாக இயற்கை முறையில் தான் விளைவிச்சு அங்கங்கே கடையில் கொடுத்துட்ருக்குறேன். தோட்டத்துலேயும் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. திரும்பி இன்னும் எல்லா காய்கறியும் பண்ணி எல்லாம் கொடுக்கணுங்கிற முயற்சியில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கூட்டமைப்பாக ஏற்படுத்தலான்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்குறேன். அதில் ஒரு முத்துசாமிங்கிறவர் கொஞ்சம் தீவிரமாக அதை வந்து எங்களை வழிநடத்தி சென்றுட்டுருக்கிறாரு. அவர் சொல்படி நடந்தால் ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்தோம்னா ஒரு குழுவை அமைச்சு அந்த சிவன் சந்தை மாதிரி நம்மளும் கொடுக்கலாம், நம்மளுக்கு அருகாமையில் இருக்கிற டவுனுக்கு சப்ளை பண்ணலாங்கிற முடிவில் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இவ்வளோ நேரம் நம்ம சுரேஷ் அண்ணனோட தோட்டத்தை பார்த்தோம்ங்க, அவரோட அனுபவங்களையும் கேட்டுக்கிட்டோம். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க சிவன் சந்தைக்கு தேவையான நிறைய பொருட்கள், அதாவது காய்கறிகள் ப்ளஸ் வந்து பழங்கள் மரங்கள் நிறையா வச்சுருக்காங்க. ஒரு உணவு காட்டையை உருவாக்கியிருக்காருங்க. நம்ம குதிரைவாலி உருவாக்கியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் யாருமே வந்து முயற்சி பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது இந்த குதிரைவாலி அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம பசுமை டாக்ஸில் தொடர்ந்து நிறைய இயற்கை விவசாயிகளின் அனுபவங்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட இயற்கை விவசாயம் சார்ந்த தேடல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இயற்கை விவசாயம் சார்ந்த தகவல்களை பெற நம்ம பசுமை டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றிங்க.